ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா பூத் கமிட்டி மாநாடுல காக்காடுது, பூத் கமிட்டி வந்து வலுப்படுத்தப்படவில்லை, அப்படியே பேருக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்தது. அண்ணாமலையாருடைய தலைமை எப்படி இருந்தது, நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தலைமை எப்படி இருக்கிறது, எந்த விஷயம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க? யார் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணி? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இயங்கிட்டு இருக்கு. அவங்க மக்கள் மத்தியில கொண்டு போகும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்டிக்கரை மாத்தி விடுறாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனா மக்கள் உங்களை நோக்கி வரணும்னா மக்கள் பிரச்சனைகளை கையெடுத்து போராடினா தானே வருவாங்க. வேற யாரும் அந்த பொறுப்புல கொண்டு வந்தாலும் அவங்களும் அதுதான் நம்ம சொல்லுவீங்க. தமிழ்நாட்டுல இருந்து ஒரு தமிழனை கொண்டு வந்திருக்காங்க, சமூக ஊடகவியாளர்கள் எல்லாம் போட்டுருணும். அப்படி நீங்க பொது தொகுதி தாராளமா மாத்துனீங்க அப்படின்னா சரத்குமார் அவர்களும் கூட நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தாராளமா நிக்கலாமே பாரதிய. இனிய தமிழ் நண்பர்களே, நான் உங்கள் வெல் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பாரதிய ஜனதா கட்சியுடைய ஓபிசி அணியின் மாநில பொதுச் செயலாளர், ஏபிவிபியினுடைய முக்கிய நிர்வாகியாகவும் செயல்பட்டுக் கொண்டிருப்பவர், கள்ளக்குறிச்சி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்வையாளராக செயல்படக்கூடிய திரு ராஜ்குமார் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். களத்தில் பாஜக அதிமுக அணியின் செயல்பாடுகள் மற்றும் பல்வேறு அரசியல் சூழல்களை குறித்து நம்மோடு பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து இருக்கிறார். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். இனிய தமிழ் வணக்கம். வணக்கம். வணக்கம் ராஜ்குமார், உங்களுடைய அரசியல் குறித்த ஒரு சிறு அறிமுகத்தை கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கொஞ்சம் சொல்லிடுங்க. 2000 ஏபிவிபின்னு சொல்லிட்டு மாணவர் அமைப்புல மாணவ பருவத்தில் உள்ளவங்க, கல்லூரி மாணவ பருவத்தில் திருச்சி, மதுரை, திருநெல்வேலி இந்த பகுதிகளில் மாணவர் அமைப்பில் வேலை பார்த்துருந்தேன். சட்டக்கல்லூரி மாணவராக இருந்தபோது ஏபிவிபியினுடைய மாநில செயலாளர் பொறுப்பில் இருந்திருக்கேன். அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் தேசிய மாணவர் இயக்கம் தேசிய செயலாளர் பொறுப்பிலே இருந்திருக்கேன். தமிழ்நாட்டில் தேசிய நீரோட்டத்தில் கல்லூரி மாணவர்களை கொண்டு வரணும், பள்ளி மாணவர்களை கொண்டு வரணும், ஒரு தேசிய நீரோட்டத்தில் உள்ள இணைக்கணும் அப்படின்றது தான் ஏபிவிபியினுடைய ஒரு தாரக மந்திரம். அந்த அமைப்புல இருந்து தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு டெபுட்டட் டு பாரதிய ஜனதா கட்சி 2015 கடைசியில 2014 உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து நீங்க கண்டிப்பா கட்சி அரசியலுக்கு வரணும் அப்படின்னு உங்களை அனுப்பியிருக்காங்க. கண்டிப்பா ராஷ்டிரிய சுயம் சேவா சங்கத்தினுடைய ஒத்துழைப்போட, ஏபிவிபியினுடைய ஒத்துழைப்போட பாரதிய ஜனதா கட்சிக்கு அனுப்பியிருக்காங்க. இன்று வந்து பாரதிய ஜனதா கட்சியை முதல்ல கடந்த ஆண்டுகள்ல கடந்த காலங்களில் குறிப்பிடும்போது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பூத் கமிட்டி கூட அமைப்பதற்கு ஆட்கள் இல்லாத ஒரு கட்சி அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் வைக்கப்படும். ஆனா இன்னைக்கு வந்து பூத் கமிட்டியை அமைப்பதில் மிக மும்முரமாக மற்ற கட்சிகள், திராவிட கட்சிகளை தாண்டி நீங்க உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. பூத் கமிட்டி அமைப்பினுடைய செயல்பாடுகளை கண்காணிப்பதில் உங்களுக்கு ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தெரியுது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத் கமிட்டி அமைப்புகள் எப்படி இருக்கு, இந்த மாதிரியான சூழல்? கண்டிப்பா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல 60,000க்கும் மேற்பட்ட பூத் கமிட்டி இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி இப்போ ஒரு அருமையான ஒரு முறையை வந்து கையாண்டிருக்கு. மாநிலத்தில் இருக்கக்கூடிய 39 பார்லிமெண்ட்டை மையப்படுத்தி பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளை, பாராளுமன்றத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகளை மையப்படுத்தி பூத் கமிட்டியை வலிமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு பூத் வலிமைப்படுத்தும் குழுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம். அண்ணன் நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதல, மாநில அமைப்பு குறிச்ச கேசவநாயகம் அவர்கள் வழிகாட்டுதல, மேலிட பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய அரவிந்த மேனன் மற்றும் சுதாகர் ரெட்டி அவர்களுடைய வழிகாட்டுதல் நம்ம வந்து பூத்தினுடைய வலிமைப்படுத்தும் குழு வந்து ஆரம்பிச்சு தென் தமிழகத்துல தான் முதல்ல ஆரம்பிச்சோம். கன்னியாகுமரி பாராளுமன்றம், திருநெல்வேலி பாராளுமன்றம், தூத்துக்குடி பாராளுமன்றம், தென்காசி பாராளுமன்றம், விருதுநகர் பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். ஒட்டுமொத்த ஒரு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதியை நம்ம மையப்படுத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பூத்தையும் நம்ம வந்து 1+11 நிர்வாகிகள், ஒரு கிளையினுடைய தலைவர் எப்படி இருக்கணும், கிளையினுடைய செயலாளர், மகளிர் குழு, அதுல இருக்கக்கூடிய பொருளாளர் உட்பட வாட்ஸ்அப் குழு, இந்த மாதிரிலாம் நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளையினுடைய கட்டமைப்பு இருக்கு. அந்த கட்டமைப்புக்குள் உள்ள கொண்டு வந்திருக்கோம். நல்ல சிறப்பான முறையில அந்த கட்டமைப்பு வந்து உருவாக்கியிருக்கோம். அநேகமா தமிழ்நாடு முழுக்க இந்த வருடம் இறுதிக்குள்ள 234 சட்டமன்ற தொகுதியில பூத்தினுடைய வலிமைப்படுத்தும் குழு வந்து சிறப்பான முறையில செயல்படுத்தும். அதுக்கான டீம் போட்டு போயிட்டு இருக்கு, வேலை பார்த்துக்கிட்டு. உறுப்பினர்கள் சேர்க்கையில இந்த தேசத்துல வந்து முதல் முறையா டிஜிட்டலைஸ் அறிமுகப்படுத்தினது பாரதிய ஜனதா கட்சி. மிஸ்டு கால் கொடுங்க உறுப்பினர் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து விமர்சனங்களும் வந்தது. பின்னாடி அனைத்து கட்சிகளும் அந்த முறை தான் இன்னைக்கு பயன்படுத்துறாங்க. ஆப் கொண்டு வரது, ஓடிபி கொண்டு வரது அப்படின்ட்டு. நீங்க ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு திமுக உறுப்பினர்கள் சேர்க்கையில ஓடிபி மூலமா சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் கொண்டு வரும்போது அது வலுக்கட்டாயமாக திணிக்கப்படுகிறது பொதுமக்கள் மத்தியில் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வரும்போது பாரதிய ஜனதா கட்சி இதை எப்படி பாத்தீங்க இந்த விஷயத்த? பாரதிய ஜனதா கட்சி எப்பயுமே தெளிவான ஒரு நீரோட்டத்தில் தான். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை 8800002024 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம். செப்டம்பர் மாதம் கடைசியில இறுதியில நம்ம வந்து அக்டோபர் மாதம் முதல் வாரத்துல நம்ம உறுப்பினர் சேர்க்கை ஆரம்பிச்சோம். தேசிய அளவில் நம்மளுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் துவக்கி வைத்தாரு. அதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இலக்கு வந்து கோடிக்கணக்கான இளைஞர்களையும் சேர்க்கணும், மகளிரை சேர்க்கணும், பொதுமக்களை சேர்க்கணும், கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு காலகட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா உலகிலேயே மிகப்பெரிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சீன கம்யூனிஸ்ட் கட்சி தான் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க தான் பெரிய கட்சி, உலகத்துல அதிகமான தொண்டர்கள் படைத்தது, உறுப்பினர்கள் சேர்ந்தது அப்படின்ட்டு. இன்னைக்கு சீன கம்யூனிஸ்ட் கட்சியை தூக்கி எரிஞ்சிட்டு சீன கம்யூனிஸ்ட் கட்சியை நாங்க 2வது இடம், தேசத்துல இருக்கக்கூடிய உலகில் இருக்கக்கூடிய அதிகமான உறுப்பினர்கள் கொண்ட ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு சீன கம்யூனிஸ்ட் கட்சியே சொல்லியாச்சு. அப்ப இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் வந்து பாரதிய ஜனதா கட்சியில, இளைஞர்களும் சரி, மகளிரும் சரி, மாணவர்களும் சரி, பொதுமக்களும் சரி இன்னைக்கு விரும்பி வந்து சேர்றாங்க அப்படின்னா சிறுபான்மையினரும் சேர்றாங்க. சிறுபான்மையினரும் இன்னைக்கு வந்து சேர்ந்துகிட்டு இருக்காங்க. அதிகமான சிறுபான்மையினர் இளைஞர்கள் சேர்றாங்க பாரதிய ஜனதா கட்சியில. மிஸ்டுகால் கொடுக்கறது மட்டும் கிடையாது. நாம வந்து என்ன பண்ணுவோம்னா, மிஸ்டுகால் கொடுத்த பிறகு அவங்களுடைய ஒட்டுமொத்த விலாசத்தையும் நம்ம எழுதுவோம். அதோட டிஜிட்டலைஸ்டா உள்ள பாத்தீங்க அப்படின்னா, உள்ள போன உடனே அவங்க பேரை பதிவு பண்றதுல இருந்து அவங்க விருப்பத்தின் பேர் தான். நம்ம எந்த இதுவும் வலுக்கட்டாமே பண்ணதே கிடையாது. இன்னைக்கு தமிழகத்துல பாத்தீங்கன்னா, முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில இயங்கி இப்பயும் நம்மளுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தலைமையில எல்லா பகுதியும் இயங்கிட்டு தான் இருக்கு. நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க மிஸ்டுகால் கொடுத்து. எங்கேயுமே எந்த இடத்துலயுமே வலுக்கட்டாயத்தின் பேர்ல சேர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே சொல்லவே முடியாது. நிறைய இளைஞர்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க, தினம் தினம் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க பாரதிய ஜனதா. அதனாலதான் இன்னைக்கு உலகிலேயே மிகப்பெரிய மாபெரும் பேர் இயக்கமா பாஜக இயங்கிட்டு. திருநெல்வேலி அந்த பூத் கமிட்டி மாநாட்டிற்கு அமித்ஷா அவர்கள் வருகை தந்திருந்தார். ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா பூத் கமிட்டி மாநாடுல காத்தாடுது, பூத் கமிட்டி வந்து வலுப்படுத்தப்படவில்லை, அப்படியே பேருக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்தது. நீங்க பூத் கமிட்டியினுடைய அந்த நிர்வகிக்கக்கூடிய அமைப்புல ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கீங்க. இது தொடர்பாக நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? போன வாரம் திரு அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர் அவர்கள் திருநெல்வேலி 5 பாராளுமன்றத்தினுடைய தொகுதிக்குட்பட்டதுதான். நம்ம பாத்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், இந்த 5 பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய பூத்தினுடைய நிர்வாகிகளை மட்டும்தான் ஏறக்குறைய நம்ம எதிர்பார்க்கப்பட்டது 40,000 பேர். 50,000க்கு மேற்பட்ட நிர்வாகிகள் வந்திருந்தாங்க. என்ன காரணம்? நான் அங்க வந்து ஒரு பொறுப்பாளர், ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுப்பாளர், பதிவுத்துறைக்கு நான் ஒரு பொறுப்பாளர் எனக்கு கொடுத்திருந்தாங்க. அதை ஃபுல்லா கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். அமித்ஷா அவர்கள் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த கூட்டம் வந்து பெரிய பேரலையா தெரிஞ்சிச்சு. எல்லாமே வந்து முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து கலந்துப்பாங்க. இப்ப பிஜேபியினுடைய பூத் கமிட்டியினுடைய மாநாடு அப்படின்றதுனால பூத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மட்டும்தான் வர முடியும். ஒரு பூத்துக்கு 1+1. மற்ற நிர்வாகிகள் கூட அனுமதி கிடையாது. மாநில நிர்வாகி கூட பின்னாடி தான் உட்காரணும். மாவட்ட நிர்வாகி கூட வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க பின்னாடி தான் உட்காரணும். அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்கி இருக்கு. எல்லாமே பூத்துக்குள்ள இருக்கக்கூடிய கிளையினுடைய தலைவர், கிளையினுடைய செயலாளர், கிளையினுடைய உறுப்பினர்கள், மகளிர்கள், கிளையில் இருக்கக்கூடிய மகளிர், கிளையில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் பொறுப்பாளர், மனதின் குரல் பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கோம் பாரதிய ஜனதா கட்சியில. ஒரு கிளை கமிட்டி அப்படின்னா 1+11 பேர் ஒரு கிளைக்குள்ள. அந்த மாதிரி அந்த 5 பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு உட்பட்ட நிர்வாக கமிட்டியை மட்டும்தான் நம்ம கூப்பிடணும். பெரிய மாற்றம். அமித்ஷா அவர்கள் பேசும்பொழுது கிளை கமிட்டினா என்ன, கிளையினுடைய நிர்வாகம்னா என்ன, வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம், கிளையில எப்படி ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் எடுத்துரைக்க சிறப்பான ஒரு மாநாடா பூத் கமிட்டி மாநாடு இருந்தது. அடுத்தது மதுரையில் நடக்க போகுது, கோயம்புத்தூர் நடக்க போகுது, எல்லா பகுதியிலும் அடுத்து வந்து 5 பாராளுமன்ற வாயிலாக பூத் கமிட்டி மாநாடு நடக்கும். தேசிய தலைவர்கள், தேசியத்தினுடைய அமைப்பு சமூக ஊடகங்கள்ல திரு அண்ணாமலையார் அவர்களின் தலைமைக்கும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமைக்குமான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. அவர் இருக்கும்போது இப்படி இருந்துச்சு, இவர் இருக்கும்போது இப்படி இருந்துச்சு அப்படின்னு. கட்சியினுடைய நிர்வாகியாக நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலையாருடைய தலைமை எப்படி இருந்தது, நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தலைமை எப்படி இருக்கிறது, எந்த விஷயம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்க? யாரும் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணி? நிர்வாகிகள் 2 பேருமே சிறப்பான தலைமை தான். பாத்தீங்கன்னா இப்போ கிரிக்கெட் மேட்ச்ல T20 பாக்குறோம், ஒன் டே பாக்குறோம், டெஸ்ட் பாக்குறோம். T20 ஆடக்கூடிய நபர்களுக்கு T20 பிடிக்கும், ஒன் டே மேட்ச் ஆடக்கூடிய நபர்களுக்கு ஒன் டே மேட்ச். அதனால T20யும் ஒன் டே மேட்சும் என்ன சேர்த்து நேரம் காலங்களோட சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பயணம். சிறப்பான தலைவர்கள் திரு அண்ணாமலை அவர்களும் சரி, திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் சரி, அவருடைய தலைமையில எனக்கு இயங்கிட்டு இருக்கு. இளைஞர்கள் எல்லா இடத்துலையும் வேலை நடந்துட்டு தான், எங்கேயுமே வந்து தொய்வாகக்கூடிய சூழ்நிலையே கிடையாது. கடும் வேலை நடந்துகிட்டு இருக்கு. பூத் அளவுல வேலை நடந்துகிட்டு இருக்கு, சட்டமன்ற அளவுல வேலை நடந்துகிட்டு இருக்கு, மனதின் குரல் நிகழ்ச்சி வேலை நடந்துகிட்டு இருக்கு, பிரதமருடைய மனதின் குரல் நிகழ்ச்சி கிளை அளவுல எல்லாத்தையும் பார்க்க வச்சுக்கிட்டு இருக்கோம். பிரதமர் வந்து தமிழகத்தை பத்தி தான் அதிகமா பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த விஷயத்தை கிளை அளவுல கொண்டு போயிட்டு இருக்கோம். அதனால 2 பேருக்குள்ள எந்த ஒரு செயல்பாடு வந்து சிறப்பான செயல்பாடு. அதிமுகவினுடைய ஊதுகுழலாக ஒரு அதிமுக பிரமுகராகத்தான் நயினார் நாகேந்திரன் செயல்படுகிறார் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. பாஜக தனித்து தெரியவில்லை, 2 பேரும் ஒன்னா அப்படி என்ன சொல்றது, அதிமுகவோட கரைஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டாங்களே. அப்ப அது எப்படி இருக்குது? இந்த மாதிரிலாம் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், பாஜகவினுடைய தலைவர் பாருங்க, இப்ப தனியா ஒரு பெரிய பூத் கமிட்டி மாநாடு நடத்துறோம். பிஜேபியினுடைய மாநாடுகள்ல குறைந்தபட்சம் இன்னைக்கு ஒரு பகுதியில மாநாடு நடத்துறோம் அப்படின்னா 50,000 பேர் இளைஞர்கள் வராங்க, மகளிர் வராங்க. அப்ப நம்ம தனித்துவம் தானே, இது தனித்துவம் தான். நம்ம வந்து அஇஅதிமுகவுடைய தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணியில நம்ம அவங்க அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு கட்சியா தான் இருக்கு. அதனால நம்ம பிஜேபி எப்பவுமே தனித்துவமா தான் தெரியும். எல்லாத்தையும் நம்ம இணைச்சுக்கிட்டு இருக்கோம், இணைப்பு பாலமா தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். தேசிய தலைமை சொல்றதையும் மாநில தலைமை சொல்றதையும் சிறப்பான வேலை செயலாற்றிட்டு தான் இருக்கும். திராவிட கட்சிகளை தாண்டி அதிமுக திமுகவை தாண்டி
ஒரு வளர்ந்த கட்சியாக 3வது இடத்தில் இருக்கக்கூடிய கட்சியாக பாஜகவை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா அல்லது அந்த மாதிரி சூழல் அமைஞ்சிருக்கா? கண்டிப்பா கண்டிப்பா அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் உலக வல்லரசை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். பல விதமான நலத்திட்ட பணிகளை மக்கள் மத்தியில கொண்டு போயிட்டு இருக்கோம். தேசிய அளவில் இன்னைக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு உலகம் முழுக்க நரேந்திர மோடி தெரிகிறார் அப்படின் போது நிறைய இளைஞர்கள் மத்தியிலையும் சரி, மாணவர்கள் மத்தியிலையும் சரி, மகளிர்கள் மத்தியிலையும் சரி, சிறுபான்மையினர் மத்தியிலையும் சரி ஏற்றுப்படக்கூடிய ஒரு கட்சியா பாரதிய ஜனதா கட்சி வந்துருச்சு. இன்னைக்கு அதனாலதான் தமிழ்நாட்டுல 3வது பெரிய கட்சியாக நம்ம அங்கம் வகிக்கிறோம். இன்னைக்கு நம்ம வேலை செய்யக்கூடிய நலத்திட்ட உதவிகள் மத்திய அரசினுடைய நலத்திட்ட உதவிகள் எல்லாருக்கும் சேர்றதுன்னு சொல்றீங்க. அதற்கான திட்டங்களும் அறிவிக்கப்படுகிறது. ஆனா அது தமிழக பாஜகவினரையா எடுத்துட்டு மக்கள் எடுத்துட்டு போக மாட்டீங்க. அந்த விஷயத்துல ஒரு பெரிய குறைபாடு இருப்பதாகவே கணிக்கிறார்கள். அது எப்படி பாக்குறீங்க? மத்திய அரசுடைய திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் இதுல ஏதோ ஒரு லேக் இருக்கு. தமிழக பாஜக அதை பெரிய அளவில் எடுத்துக்க மாட்டாங்க, பொருட்படுத்த மாட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இல்ல, அந்த மாதிரி எந்த குற்றச்சாட்டு கிடையாது. மத்திய அரசு எப்பயுமே ஒரு மத்திய அரசு இருக்கு அப்படின்னா ஒட்டுமொத்த ஃபண்டையும் மாநில அரசு கிட்ட தான் கொடுக்கும். மாநில அரசு என்ன பண்ணுவாங்கன்னா அதை செயலாக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இயங்கிட்டு இருக்கு. அவங்க மக்கள் மத்தியில கொண்டு போகும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்டிக்கரை மாத்தி விடுறாங்க. பாஜக மத்திய ஏன்னா மக்கள் மத்தியில நேரடியா நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா அவங்களுடைய நிர்வாகத்துறையை நேரடியா மக்களுக்கு கொண்டு போகும்போது நம்ம போய் ஸ்டிக்கரை கிழிக்க முடியாது. நம்ம சொல்லலாம், ஏன் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலே நம்ம கொடுத்து விட்டுருக்கோம், நிறைய பொருளாக்கம் கொடுத்து விட்டுருக்கோம், ஏன் ஸ்டிக்கரை விட்டுருக்குன்னு சொல்லலாம். அந்த ஸ்டிக்கரை போய் கிழிக்கக்கூடாது. கிழிக்கவும் நம்ம செயல்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா 2026 பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில இங்க ஆட்சி அமையும் போது மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய அத்துணை நலத்திட்டங்களும் நேரடியா நம்ம செயலாக்கம் செய்யணும். இப்ப சமூக ஊடகங்கள்ல தவறான தகவல்கள் பகிரப்படுகிறது அப்படின்னா அதை ஃபேக்ட் செக் பண்றோம் அப்படின்னு அரசின் சார்பாக ஒரு நிர்வாகி இருக்கிறார். திமுக ஐடி விங் சார்பாக சிலர் இருக்கிறாங்க, ஒரு விஷயத்தை எடுத்து முன்வைக்கிறாங்க. இப்ப அது எல்லாமே தமிழக பாஜகவை சார்பாக ஃபேக்ட் செக்னு ஏன் யாரும் வரல? ஒரு விஷயம் தவறாக பகிரப்படும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி குறித்து தவறாகவோ, திரு அமித்ஷா அவர்கள் குறித்தோ, பிரதமர் குறித்தோ தவறான செய்திகள் பரப்பப்படும் பொழுது அதை உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கான எதிர்வினையை ஆட்ட மாற்றவில்லை. ஏன்னா ஐடி விங் பாஜக வலுவா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அது இருக்கிறீங்களா இல்லையா? கண்டிப்பா கலைச்சிட்டீங்களா? பாஜகவுடைய ஐடி விங் சிறப்பான முறையில செயல்பட்டு இருக்கு. டேட்டா செல் சிறப்பான முறையில செயல்பட்டு இருக்கு. முன்னாள் மாநில துணைத் தலைவர் இப்ப ஊடகத்தினுடைய பொறுப்பாளராக திருப்பதி நாராயணன் அவர்கள் பொறுப்புல கொடுத்துருக்காங்க. சிறப்பான முறையில செயலாற்றிட்டு இருக்காங்க. வெளியில பக்காவா தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம், தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம திராவிட கழகங்களுக்கு நிகராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஐடி விங் தான் இன்னைக்கு நம்பர் 1. எந்த ஒரு விஷயத்தையும் மக்கள் மத்தியிலையும் சரி வெட்டி ஒட்டுமொத்தமா சமூக ஊடகங்களை கொண்டு போகக்கூடிய வேலைப்பாடுகள் இன்னைக்கு பிஜேபி தான் முதன்மையான. பொதுவா இந்த போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்ல பாத்தீங்கன்னா நாங்க பார்த்த வரைக்கும் செய்தியாளர்களா அதை கவனிச்ச வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது மாநில அரசினால் ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது நரேந்திர மோடியால் ஏற்பட்ட பிரச்சனை அப்படின்ற திசை திருப்பக்கூடிய செய்திகள் நாங்க பாக்குறோம். அங்க போராட்டத்துல பேசக்கூடியவர்கள், விளக்கு உரையாற்றம், கோரிக்கை உரையாற்றம் அப்படின்னு பேசக்கூடிய மனிதர்கள், அந்த சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் நேரடியா மத்திய அரசு தான் அவங்க பிரச்சனையை பத்தி மாநில அரசினுடைய செயல்பாடுகளை குறித்து பேச வேண்டியவர்கள் நேராக மத்திய அரசை குற்றம் சாட்டுவதில் செயல்படுறாங்க. அந்த மாதிரி விஷயங்களை கவனிக்கும் போது எங்களுக்கு தெரியுது இவங்க பேச வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு வேற எதையும் பேசுறாங்க அப்படின்னு. அப்ப பாஜகவுடைய நிர்வாகிகள் மற்றவங்க இந்த விஷயத்த கவனிக்கிறீங்களா இல்லையா? நீங்க ஏன் அந்த ஒரு விஷயத்துல கேள்வி எழுப்ப மாட்டீங்க? அதுல நம்ம நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி உலகத்திலே மிகப்பெரிய தலைவராக செயல்படுகிறார். உலக நாடுகள்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர்கள் முன்னாடியே பாத்தீங்கன்னா பிரதமர் அப்படின்னு நீங்க தானே சொல்லிக்கிறீங்க அப்படின்றாங்களே. உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர் விஸ்வகுரு அப்படின்னு நீங்க தான் சொல்லிக்கிறீங்க. உலக நாடுகள் யாரும் சொல்றாங்க. ஜப்பான் போயிருக்காரு. ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள், இங்க இருக்கக்கூடிய தேசியத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அங்க குடிபெயர்ந்திருக்காங்க, வரவேற்பு கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாராவது வரவேற்பு கொடுத்துருக்காங்க? யாராவது பொதுவா பிரதமர் போகும்போது அயல்நாடு எடுத்துக்காட்டு அமெரிக்காவுக்கு போன வருடம் பிரதமர் சுற்றுப்பயணம் போகும்போது போன பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய அதிபர் பார்த்த கூட்டம் அமெரிக்காவில் ஒரு 25,000 பேர், ஒரு 50,000 பேர் கூடினாங்கன்னா கலவரமாகும். ஆனா அங்க 1,00,000 மேற்பட்ட நபர்கள் பாரத தேசத்துல இருந்து போனவங்க அங்க இருந்து கூட்டியிருக்காங்க, கூட்டம் கூட்டியிருக்காங்க. இதை பார்த்துட்டு போன அதிபர் அடிக்கடி இவர் போனா நம்ம கூட வெற்றி பெற்றலாம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு, அவ்வளவு ஓட்டம் கட்டமைப்பு உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இவர் ஆதரவளித்து பிரதமர் அவர்கள் மோடி அவர்கள் ஆதரவளித்து வெற்றி பெற்ற ட்ரம்ப் அவர்கள் தானே இன்னைக்கு 50% வரியை விதிச்சிருக்காரு. கண்டிப்பா அவருடைய வெளியுறவு கொள்கை பெரிய தோல்விங்க. உங்களுடைய ஊடகங்கள்ல பாருங்க, எல்லா விஷயத்தையும் நம்ம எதிர்கொள்றோம். கவலையப்படலையே பிரதமர் மோடி அவர்களுடைய விஷயமும். நீங்க கவலைப்படல, பாதிக்கப்படுறது அடித்தட்டு மக்கள் தானே. வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கார் ஜெய்சங்கர் அவர்கள், பல விஷயங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் காலகட்டங்கள் இருக்கு, எல்லாம் செயலாக்கம் செய்யப்படும். பாருங்க, நீங்களும் பார்க்கதான் போறீங்க எல்லா விஷயமும். அதே அதிபர் பின் வாங்குவாரு, கவனிக்க தான் போறோம். மாலத்தீவு விஷயம் மாதிரி நடக்கும்ன்றீங்க.
நீங்க அப்படிலாம் நம்ம சொல்லிட முடியாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து கொண்டு போகக்கூடிய செயல் உலகத்தின் குருவாக பாரத தேசம். பாரதத்தினுடைய தேசத்தை நோக்கி தான் எல்லா நாடுகளும். அதனால எல்லாத்தையும் கொண்டு பாருங்க. ஒரு நாடு வந்து ஒரு நாட்டினுடைய பிரதமர் வந்து காலில் வந்து கும்பிடுறாரு. இந்த தெற்காசியனுடைய கடைகோடியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு பப்புவா நியூகினியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுடைய பிரதமர், நம்ம நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்க போகும்போது, சுற்றுப்பயணம் போகும்போது காலில் வந்துட்டார் வரவேற்பு வரும்போது. அப்ப உங்களை மாதிரி ஊடகங்கள்லாம் கேட்கறாங்க, நீ வந்து ஒரு நாட்டுடைய பிரதமர் ஏன் போயிட்டு அப்படி காலில் விழலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். எங்க நாட்டுடைய மக்கள் தொகை 20 லட்சம் பேர் தான். அந்த 20 லட்சம் பேருக்கும் கொரோனாவுக்கு மருந்து இலவசமா கொடுத்து எங்களை காப்பாத்தின எங்க நாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க நாடும் ஒரு நாடா மதிக்கப்பட்டு எங்க நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு இலவசமா மருந்து கொடுத்து கொரோனாவில இருந்து காப்பாத்தின ஒரு கடவுள் நரேந்திர மோடி அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு நாட்டினுடைய பிரதமர் சொல்றாருல்ல, அப்ப நம்ம உலகத்தினுடைய தலைவராக தான் ஏத்துக்க முடியும். வழிகாட்டுதல்ல எல்லாத்தையும் சரி, ஏத்துக்க. இப்ப உலக அளவுல சிறப்பா செயல்படுறீங்க, ஓகே, ஒத்துக்கலாம். தேசிய அளவுல சிறப்பா செயல்படுறீங்க. மாவட்ட அளவுல ஏன் ரொம்ப சுணங்கமா இருக்கீங்க? நீங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே பார்வையாளராக இருக்கீங்க. சரி, கள்ளக்குறிச்சி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பொதுமக்கள் மத்தியில அவங்களுக்கு எந்த விதமான எண்ணங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் சரி, மாநிலத்திலையும் சரி, நாம இன்னைக்கு 3வது பெரிய கட்சி. நம்ம 2 நோக்கி பயணம் பண்ணுவோம். நம்மளுடைய எல்லா வேலைகள்லையும் நம்ம வந்து கீழே வந்து அடித்தளம் நோக்கி நம்மளுடைய வேலைகள்லாம் போயிட்டே இருக்கு. கடுமையான உழைப்பு நம்மளுடைய தொண்டர்கள்லாம் பண்ணிட்டு 4 சட்டமன்ற தொகுதி இருக்கு. 4 சட்டமன்ற தொகுதியும் அடிப்படை 6 தொகுதிகள் 6 தொகுதிகள் 4 தொகுதிகள் 4 சட்டமன்ற தொகுதி. உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி, உங்க கட்சி மாவட்டம், கட்சி மாவட்டம் மாவட்டத்துல 4 ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி, கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி, சங்கராம சட்டமன்ற தொகுதி. 4 இடங்களும் வேலை நடந்துகிட்டு இருக்கு. நிறைய இளைஞர்கள் சேர்ந்துட்டு தான் இருக்காங்க. இல்ல, கள்ளக்குறிச்சியை பொறுத்தீங்கன்னா இந்த கடந்த 3-4 ஆண்டுகள்ல மிகப்பெரிய மாநில அளவிலான பிரச்சனைகளை எதிர்கொண்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம். கள்ளச்சாராய பிரச்சனையாக இருக்கட்டும், ஸ்ரீமதி விவகாரமாக இருக்கட்டும், அதையும் தாண்டி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா வெளி உலகத்துக்கு வராம நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி பொதுமக்கள் சார்ந்த விஷயங்கள்ல கள்ளக்குறிச்சி மாவட்ட பாஜகவை சார்ந்தவர்களோ மாநில அளவிலோ எந்த போராட்டமும் முன்னெடுக்காம அப்படி கடந்துதான் போறீங்க. பாருங்க, சாராய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அன்னைக்கே இறந்த மக்களுக்காக நேரா வந்து பார்த்தார். கருணாபுரம் தொகுதி நிறைய பாதிக்கப்பட்ட மக்கள், சாராயத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இறந்திருந்தாங்க. அத்துணை நபர்களுடைய இறப்புக்கும் போயிருந்தார் வீடுகளுக்கு. நானும் கூட தான் இருந்தேன். மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளும் கூட தான் இருந்தாங்க. எல்லா வீடுகளுக்கும் போனார். இறந்த குடும்பங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நம்ம பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாநில தலைவர் அன்றைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கொடுக்க சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்தோம். அப்ப நம்ம வந்து போராட்டத்தை முன்னிலை எடுக்கலையே. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கள்ளக்குறிச்சி நீங்க வந்து இந்த தேசிய மாநில அளவில் கவனம் பெற்ற இந்த ஒரு பிரச்சனை, நீங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே பல பிரச்சனைகள் இருக்கு. இதை வந்து எதிர்கட்சியான அதிமுகவும் இதை கையெடுக்கவில்லை. மக்களின் உழைக்கும் மக்களின் தோழர்கள் சொல்ற கம்யூனிஸ்டுகளும் இதை பேசவில்லை. ஒரு சில சின்ன கட்சிகள் போராட்டத்தை நடத்திட்டு அது வந்து பெரிய அளவில் எடுப்படலை. ஆனா பாஜக தங்களை 3வது கட்சி நீங்க அறிவிச்சுக்கிறீங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த பிரச்சனையில கையில் எடுப்பதில் என்ன தயக்கம்? சொல்லுங்க, என்ன பிரச்சனைனா சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சி நாங்க, நீங்க சொல்லுங்க, தகவலை சொல்லுங்க. இப்ப நாங்க சொல்றதுக்கு நிர்வாகம் செயல்படுறீங்களா இல்லையா? மாவட்ட நிர்வாகத்துங்க மாவட்ட தலைவர் இருப்பாரு, செயலாளர் இருப்பாரு, ஒன்றிய தலைவர் இருக்கீங்க. அப்ப வந்து உங்களுக்கு தெரியாமல ஒரு விஷயம், பார்வைக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் பாரதிய ஜனதா கட்சி கையாண்டுகிட்டு தான் இருக்கு, எதிர்கொண்டுட்டு தான் இருக்கு, போராட்டம் நடத்திக்கிட்டு தான் இருக்கும், ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு தான் இருக்கும், மக்கள் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கும், தீர்வு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இன்னும் வரும் காலகட்டங்கள்லயும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல பாரதிய ஜனதா கட்சி முதன்மையான கட்சி அப்படின்ற பேர் தான் வாங்க போகுது. நம்ம எல்லா வகையிலும் பாரதிய ஜனதா கட்சி சிறப்பா செயல்பட்டு தான் இருக்கு. அதிகமான இளைஞர்கள் சேர்ந்துகிட்டே இருக்காங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில். பாத்தீங்கன்னா மகளிர் சேர்ந்துக்கிட்டு, சிறுபான்மையினர் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி. அப்போ நம்மளுடைய செயல்பாடு வந்து இருக்கிறதுனால வந்து ஃபுல்லா சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. நோக்கிதான் பயணம். கட்சியினுடைய வளர்ச்சி அதை நோக்கி வருவாங்க, அது ஓகே. ஆனா மக்கள் உங்களை நோக்கி வரணும்னா மக்கள் பிரச்சனைகளை கையெடுத்து போராடினா தானே வருவாங்க. நீங்க கள்ளக்குறிச்சியில என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு கள்ளக்குறிச்சி உள்ளூர் நிர்வாகிகளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், தெரியாமலாம் இருக்காது. ஆனா நீங்க எல்லாம் அமைதியாக தான் கடந்து போகிற. ஒரு கட்சி கூட்டம் நடத்துறதோ ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறதோ இதை செய்றீங்களே தவிர மக்கள் பிரச்சனைகளுக்காக போராட்டம் கண்டு அதில் தீர்வு காண்பதுதான் வெற்றி. போராட்டமே நீங்க முன்னெடுக்கல அப்படின்னு பொழுது எங்கிருந்து தீர்வு வரும்? இப்ப ஒரு மக்களுடைய சார்பா ஒரு கட்சி குரல் கொடுக்குது அப்படின்னா ஆட்சியாளர்களுக்காக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், ஒரு பயம் வரும். நீங்க எல்லாமே அமைதியாக தான் போறீங்க அப்படின்னும் போது அங்க எங்க இருக்கும் போது நீங்களும் உடந்தையாக போகிறீர்கள் தான் அர்த்தம் இல்லலாம். நமக்கு கையில எந்த போராட்டம் கிடைத்தாலும் அதை உடனடியாக போயிட்டு போராட்டம் பண்ணக்கூடிய, வெற்றி காணக்கூடிய கட்சி நம்ம பாரதிய ஜனதா கட்சி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மக்களுக்கு தெரியும். கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் இதை நன்கு அறிவார்கள். அவர்கிட்ட விட்டுருவோம். நீங்க திரு ரகுநாத பாண்டியன் உங்களுடைய கட்சியுடைய உறுப்பினர் இல்லையா? தீவிரமான உறுப்பினர், செயல்பாட்டாளர்னு கேள்விப்பட்டிருக்கோம். அவருடைய எதிர்பாராத அந்த மரணம் மதுரையில வந்து நடந்திருக்கு. அந்த மரணம் தொடர்பா ஏதாவது அறிக்கைகள், ஆழ்ந்த இரங்கல்கள் தெரிவிக்கப்பட்டு அவர் குடும்பத்திற்கான நிர்வாகம் ஏதாவது வழங்கப்பட்டிருக்கிறதா? ஏன்னா ஒரு கட்சியினுடைய செயல்பாட்டின் பொழுது ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு அப்படின்னா மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், ஒரு கட்சியினுடைய அடிமட்ட தொண்டன் உடல்நல குறைவால் இருந்தால் கூட அவருக்கு அதுக்கு தகுந்த மரியாதை நோவு செய்வாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சியில் அப்படி செய்யப்படவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அது எப்படி பாக்குறீங்க? கிடையாது, குற்றச்சாட்டுலாம் கிடையாது. திரு ரகுநாத பாண்டியன் அவர்கள் ஒரு பரப்புராய் தியாகதுர்கம் வடக்கு ஒன்றியத்தினுடைய பாஜகவுடைய தலைவராக 2 பருவமா செயல்பட்டு கடுமையான உழைப்பாளர். சொந்த ஊருக்கு மதுரை மாவட்டத்தை சார்ந்தவர். ஆனா அவர் படிச்சது வளர்ந்தது எல்லாமே
தியாகதுர்கம் பகுதி ஒன்றிய தலைவரா வேலை பார்த்திருக்கேன். இந்த முறை மேலூர்ல நம்மளுடைய பூத் வலிமை கொடுக்கும் குழு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மதுரையினுடைய கிழக்கு மாவட்டம் அந்த பகுதியில் பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு 100 மீட்டர்ல போயிட்டு இருக்கும்போது பின்னாடி தவறு இருந்தது. அதனால அடிபட்டு மருத்துவமனையிலே இருந்திருக்காரு. மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு இருந்திருக்காங்க. அவரே வந்து சொல்லிருக்காரு பின்னாடி விழுந்துட்டேன் சொல்லிருக்காரு. உட்கார்ந்து இருந்திருக்காரு. எதிர்பாராத மரணம் அது ஏற்றுக்கொள்ள விஷயம். ஆனா அந்த அவர் பாஜக கட்சி நம்மளுடைய மதுரை மாவட்டத்தினுடைய மதுரை கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராஜசிம்மன் அவர்கள் அதிகமான நிதியை வந்து கொடுத்திருக்காரு. உடனடியாக என்ன பண்ணணும், என்ன செய்யணும், அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனையில செயலாற்ற வேண்டிய பணிகள் செஞ்சிருக்காங்க. மதுரையினுடைய மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் மாவட்ட தலைவர் அவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செயலாளர் எல்லாத்தையும் எப்படி நம்ம கொண்டு போகணும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒன்றிய தலைவர் முன்னாள் ஒன்றிய தலைவர் தவறு இருக்காரு, அப்ப நம்ம இந்த அளவுக்கு வந்து இரங்கல் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து பேரையூர்ல செயலாக்கம் பண்ணிருக்காங்க. நாம நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைமை சார்பா அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய நிதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநிலத்தினுடைய தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் யோசனை பண்ணிருக்காரு. கிடையாது, அவருடைய இறப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரிய, அதனால ஒரு ஆழ்ந்த இரங்கல் தான். அவருடைய இறப்பு வந்து இதானதுதான். இந்திய துணை குடியரசுத் தலைவராக திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய இந்த முன்னிறுத்தல் இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் சதித்திட்டம்னு எதிர்கட்சிகள் குறிப்பிடுறாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு வந்து திரு தன்கர் அவர்கள் உடனடியாக வெளியேற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த தேர்தலை வந்து வளைந்து பாஜக திணிக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்தது. அந்த விஷயம் என்ன சொல்றீங்க? திரு சிபிஆர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது தொடர்பா உங்களுடைய கருத்து என்ன? தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தமிழன் தேசத்தினுடைய 2வது பெரிய குடி, 1வது குடிமகனாக அப்துல் கலாம் அவர்கள் இருந்திருக்காரு. 1வது குடிமகனா திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட ராதாகிருஷ்ணன் இருக்காரு. திரு வெங்கட்ராமன் இருந்திருக்காரு துணை குடியரசுத் தலைவராக. இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து 2வது பெரிய பொறுப்புக்கு போகக்கூடிய ஒரு நபராக சி.பி. ராதாகிருஷ்ணன் 3 மாநிலத்தினுடைய கவர்னராக, மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய கவர்னராக, ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய கவர்னராக, புதுச்சேரி மாநிலத்தினுடைய பொறுப்பு கவர்னராக இருந்திருக்காரு. நல்ல வந்து அனுபவம் வாய்ந்த நபர், முன்னாள் மாநில தலைவர், அதிகப்படியான போராட்டங்களை கையாண்டிருக்காரு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை அரசியல் கட்சிகளிலேயும் நேசிக்கப்படக்கூடிய நபர், எல்லாரோடும் இணைந்து பழகக்கூடிய நபர், மக்கள் மத்தியிலையும் சரி பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியிலையும் சரி ஒரு சிறந்த தலைவராக இருந்த நபர். இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு நபர் தேசத்தினுடைய 2வது ஒரு பொறுப்புக்கு பதவிக்கு கொண்டு போறதுக்காக மத்திய பாஜக அவரை நீங்க தேர்ந்தெடுக்க பாஜக அவரை திடீரென்று துணை குடியரசுத் தலைவராக்குவதற்கு காரணம் அவர் துணை குடியரசுத் தலைவர் என்பதை தாண்டி மாநிலங்களவையினுடைய தலைவர். சர்ச்சைக்குரிய சட்டங்களை நிறைவேற்றுவதற்காக தான் அவர் திட்டமிட்டு அந்த பதவியில நிறுத்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. வேற யாரும் அந்த பொறுப்புல கொண்டு வந்தாலும் அவங்களும் அதுதான் நம்ம சொல்லுவீங்க. தமிழ்நாட்டில இருந்து ஒரு தமிழனை கொண்டு வந்திருக்காங்க. சமூக ஊடகவியாளர்கள் போட்டுணும் ஒரு தமிழன் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு நீங்க எதிர்கட்சிகள் என்னைக்கா ஆதரவு ரொம்ப அருமையா செஞ்சிருக்காங்க அப்படின்னு யாராவது வரைக்கும் சொல்லிருக்காங்க. ரொம்ப அருமையான தலைவருங்க இவரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி யாராவது சொல்லிருக்காங்களா? ஆளுங்கட்சியை பார்த்து என்னைக்குமே எதிர்கட்சி போராட்டம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ரொம்ப அருமையான நபர். இன்னைக்கு நம்மளுடைய தேசிய தலைவரும் சரி, திரு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களும் சரி, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் சரி, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திரு தமிழகத்தை ஆளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை நோக்கி கேட்டிருக்காங்க, ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக நிப்பாட்டிற்கும் ஆதரவு கொடுங்க. சரி, நீங்க அப்படி சொன்னா திரு சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் வந்து தெலுங்கு, இப்ப வந்து சந்திரபாபு நாயுடு வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிப்பாரா, தெலுங்குன்றதுனால ஆதரவு தெரிவிப்பாரா, இல்ல சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு தெரிவிக்குமான்ற கேள்வியை வைக்கிறாங்கல்ல. இப்ப நீங்க சந்திரபாபு நாயுடு அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆளும் கட்சியில கூட்டணியில் இருக்காரு. அதே தானே இந்தியா கூட்டணியில ஸ்டாலின் அவர்கள் இது வரைக்கும் அவர் சந்திரபாபு நாயுடு போய் கேட்க கிடையாது. யாருமே கேட்டாலும் பதில் சொல்லலாம், கேட்டதா கொடுத்துருக்காரா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழனை நம்ம வந்து ஒரு அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே தமிழினம் தமிழர் பாசம் பேசுறீங்க, அதே தெலுங்கர் பாசத்தை ஏன் சந்திரபாபு நாயுடு கேட்கட்டும்? ஆளும் கட்சியில இருக்காரு, ஆளும் கூட்டணியில இருக்காரு. அவருடைய கட்சியினுடைய தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து சிறப்பான முடிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாம் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய நிர்வாகிகளுக்கு தெரியும். நாம இங்க தமிழ்நாட்டில இருந்து வரக்கூடிய ஒரு அரசியல் வந்து பேச்சு ரொம்ப முக்கியமான விஷயம். இவ்வளவு நாளா பாஜக வந்து ஒரு புள்ளபூச்சி மாதிரி அமைதியா இருந்தீங்க எல்லாரும். நீ நல்லா பேச கத்துக்கிட்டீங்க. எந்த ஒரு வாதம் வச்சாலும் அதுக்கு ஒரு தர்க்கமான எதிர்வாதத்தை வச்சு ஒரு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு போறீங்க. இதை திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இது வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கு. அதிமுக கூட அந்த அளவுக்கு கிடையாது. ஆனா இன்னைக்கு அவங்களை டீல் பண்ற அளவுக்கு நீங்க வளர்ந்துருக்கீங்கன்றது ஒரு பெரிய வளர்ச்சியா தான் பார்க்கணும். கண்டிப்பா உங்களுடைய நீங்களே சொல்றீங்க வளர்ச்சியா தான். அதனால வளர்ச்சியா தான் பார்க்கிறோம். சொல் செயல் எல்லாமே சரியா தான் இருக்கும். சரத்குமார் அவர்களுக்கு வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல வச்சு நலத்திட்ட உதவி செய்வீங்க அவருடைய பிறந்த நாளுக்கு. பொதுவாக அவருடைய பிறந்த நாளுக்கு நலத்திட்ட உதவி செய்வாரு. இந்த முறை கள்ளக்குறிச்சியை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன? திடீர்னு அவரை கூட்டு வந்து இங்க வச்சு ஒரு விழா நடத்துறீங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியில இணைந்த நம்மளுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்க நம்மளுடைய நண்பர் கட்சியா துணை கட்சியா இருக்கக்கூடிய எல்லாமே ஒவ்வொரு இடத்துல மாநாடு நடத்துறாங்க. திண்டுக்கல்ல பாத்தீங்க அப்படின்னா அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுடைய தலைமையில மாநாடு நடந்துச்சு. சமத்துவ மக்கள் மாநாடு அது நம்மளுடைய நயனார் நாகேந்திரன், அங்க இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அங்க பேசியிருந்தாங்க. ஜி.கே. மூப்பனார் அங்க கலந்துருந்தார். அந்த மாதிரி இந்த நம்ம பகுதியில கள்ளக்குறிச்சியில
பாரதிய ஜனதா கட்சியில அண்மையில் இணைந்த ஒரு நல்ல ஒரு தேச அபிமானி நாட்டாமை சரத்குமார் அவர்கள், நடிகர் அவர்கள் நம்மளுடைய கட்சியில ஒரு கட்சியை இணைச்சிருக்காரு. சமத்துவ மக்கள் கட்சியை கொண்டு வந்து இணைச்சிருக்காரு. நிறைய இளைஞர்கள் மற்ற இளைஞர் பாரதிய ஜனதா கட்சி இணைஞ்சிருக்காங்க. இல்ல இதுதான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பகுதிகளை விட்டுட்டு கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளக்குறிச்சி வாய்ப்பு கிடைச்சது. இல்ல என்ன ஒரு விஷயம் கேள்விப்படுறோம்னா, கள்ளக்குறிச்சி வந்து பொது தொகுதியாக மாற்றுவதற்கான வேலைகள் நடப்பதா கேள்விப்படுறோம். இப்ப பொது தொகுதி அப்படின்னும் போது சரத்குமார் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பும் இருக்குல்ல. தாராளமா இருக்கலாம், வாங்க. அதை முன்னிட்டுதான் இந்த நலத்திட்ட உதவிகள். அப்படி நீங்க பொது தொகுதி தாராளமா மாத்துனீங்க அப்படின்னா சரத்குமார் அவர்கள் கூட நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தாராளமா நிக்கலாமே. பாரதிய அதை முன்னிட்டுதான் இப்ப நலத்திட்ட உதவிகள் நடந்துச்சு. நலத்திட்ட உதவின்றது அவருடைய பிறந்த நாளுக்காக பிறந்த நாளை முன்னிட்டு நடத்தப்பட்டது. தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கு. இங்க மாநாட்டின் வாயிலாக அவர் வந்து செஞ்சிருக்காரு. தமிழ்நாடு முழுக்க சமத்துவ மக்கள் கட்சியிலிருந்து அவர் ஆற்றிய சமத்துவ மக்கள் கட்சியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இணைந்த பாஜகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவருடைய பிறந்த நாளை தமிழ்நாடு முழுக்க கொண்டாடி இருக்காங்க. ஆனா இங்க வந்து ஒரு நலத்திட்ட உதவிக்கான ஒரு மாநாட்டை இங்க நடத்திருக்காங்க. அதனால இதுதான் வந்து சிறப்பான ஒரு அம்சம். பொது தொகுதி கள்ளக்குறிச்சி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். திராவிட முன்னேற்ற கழக அரசு பார்ப்போம், பொது தொகுதியா கொடுத்தீங்க அப்படின்னா பாஜக தான். அதிமுக பாஜகவுடைய கள செயல்பாடுகள் எப்படி இருக்கு? ஏன்னா ஒரு தாமரை இலை தண்ணீர் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒட்டுல ஒருத்தங்க ஒட்டல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு. இன்னைக்கு களம் மாறி இருக்கிறதா எப்படி தெரியுது? நீங்க பாப்பீங்க, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லா இடங்களிலும் போயிட்டு கூட்டாங்க. மாவட்டங்கள் தோறும் கிட்டத்தட்ட 122 தொகுதிகள் போயிட்டு வந்தார். எல்லா இடங்களிலும் பாத்தீங்கன்னா அதிகப்படியான பாஜக தொண்டர்கள் தான் நம்மளுடைய பிஜேபி கொடியை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பாஜக தொண்டன் அஇஅதிமுகவோட இணைந்து பணியாற்றி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அஇஅதிமுகவை களத்துல கொண்டு வரணும், முதலமைச்சரா கொண்டு வரணும் அப்படின்றதுதான் தேசிய தலைமை மாநில தலைமை இட்ட ஆணை பாஜக 100% கடைபிடிக்கும். அண்ணாமலையார் அவர்களே சொல்றாரு, இபிஎஸ் அவர்களை ஆட்சி கட்டி ஏற்றுவது பாரதிய ஜனதாவினுடைய கடமை. இவ்வளவு நாள் அவரை திட்டிட்டு வந்தாரு. இன்னைக்கு வந்து எப்படி திட்ட கிடையாது. அண்ணாமலை அவர்கள் சொன்னது என்னது? இபிஎஸ் அவர்களை அமர வைப்போம் முதலமைச்சராக. இப்ப ரெண்டு நாட்களா 2 பொதுக்கூட்டங்கள்லாம் பேசியிருக்காரு, பொதுவாக நினைக்கிறாரு. ஆனா இது கடந்த காலங்கள் அவர் இது பேசவில்லை. திடீர்னு இந்த மாற்றம் எதனால? இந்த மாற்றம் நல்லது தானே. இந்த மாற்றம் ஏன்ற கேள்வி மக்கள் மனதில் வந்துடல. மக்கள் மனதில் எதோன்னு வரும், சமூக ஊடகவியலாளர்களுடைய மனதில் எதோன்னு அது நீங்க உங்களுடைய கடமை. ஒரு விஷயம் மாற்றம், திடீர்னு தலைகள் மாற்றம் அப்படின்னா அதுல வந்து என்ன மாற்றம் எதனால வந்துச்சுன்னு மக்களை நீங்க அது வந்து சொன்னாதானே புரியும் மக்கள். அண்ணாமலை அவர்கள் தெளிவா சொல்லிட்டு இருக்காரு. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அரசு தான் அமையக்கூடிய அஇஅதிமுக தலைமையில இருந்தாலும் சரி, பாஜக தலைமை. இன்னைக்கு நம்மளுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெளிவா தான் சொல்றாரு. எடப்பாடி அவர்கள் நம்ம முதலமைச்சராக உட்கார வைக்க போறோம், நம்ம இணைந்து பணியாற்ற போறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 அதிகமான தொகுதிகள் பாஜக தான் வெற்றி பெற போகுது. பாஜக தலைமையிலான அஇஅதிமுக. இன்று வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதிமுக பாஜக கூட்டணி ஒரு நெருடலை தந்திருக்கிறது, பயத்தை தந்திருக்கிறது கள உண்மை. திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் இடையில் தான் போட்டி, மற்ற கட்சிகள்லாம் களத்திலே இல்லைன்ற மாதிரி விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. இது தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்கல, அமைதியாக கடந்துதான் இருக்காங்க. இப்ப நீங்க இந்த விஷயத்தை எப்படி நீங்க பாக்குறீங்க? நீங்க ஒரே சொல்லிருக்காங்க, கள செயல்பாடுகள் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, எங்களுக்கு வந்து திமுகவுக்கும் அதிமுகவினுடைய தலைமையிலாக இருக்கக்கூடிய பாஜகவினுடைய கூட்டணிக்கு தான் போட்டியை தவிர்த்து மற்ற நபர்கள் எல்லாமே ஒரு பெரிய பொருட்டாக நாங்க நினைக்க முடியாது. இல்ல சமீபத்துல அந்த மாநாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சி வந்து பேசுபொருளானது. என்னன்னு பாத்தீங்கன்னா, பாஜகவோட மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் சேரை எடுத்து அடிக்க வச்சுட்டு போறீங்க, அவங்க எல்லாம் உடச்சு கடைச்சிட்டு போயிருக்காங்க. இது ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் எட்ஜ். சுத்தமா தனி மனித ஒழுக்கம் இல்லாத செயல்பாடு, தனி மனித ஒழுக்கம் அப்படின்றது. இப்ப RSSல இருந்து வந்திருந்தீங்க, தனி மனித ஒழுக்கம் அது கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா வெளியில இருந்து பாஜகவில் இணைந்தவர்களுக்கும் எப்படி அது தொத்தி? கண்டிப்பா நம்மளோட சார்ந்துதான் பயணிப்பாங்க. தேசிய நீரோட்டத்துல வெளியில இருந்து ஒரு ஆள் உள்ள வரும்போது நம்ம நடத்தக்கூடிய கூட்டங்கள்ல பாத்தீங்கன்னா செருப்பக்கி வெளியில வந்து பாருங்க வரிசையா அடிக்கும். நம்மளுடைய கொடி ஒரு பாஜக தொண்டன் பிடிக்கிறான் அப்படின்னா அவன் வந்து ஒரு எப்படி பிடிக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு கோஷம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக. நம்மளுடைய சேர் போட்டாங்க அப்படின்னா அந்த சேரை வந்து அடிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா கூட்டங்களையும் பாருங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல பாட்டில போட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பிரிவு ஸ்வச் பாரத்தை நம்ம என்ன பண்ணுவோம், உடனடியாக எல்லா இடத்துலையும் நம்ம வந்து இங்கெல்லாம் கீழே பாட்டில் இருக்கும் எல்லாத்தையும் அடுக்கி போடணும். மாநகராட்சி ஏதாவது ஒரு கூட்டம் நடந்ததுன்னா மாநகராட்சியினுடைய கமிஷனர் என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டு சொல்லுவார், எவ்வளவு அருமையா வந்து ஒரு கூட்டம் நடத்தினாங்க, பெரிய மாநாடு நடத்துறதுக்கான அறிகுறியே இல்லாம இருக்கு, இவ்வளவு கிளீனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம மாநாடு நடத்திட்டு போனோம்னா அடுத்த ஒரு வாரத்துல மாற்று கட்சி கூட அந்த இடத்துல மாநாடு, அந்த மாதிரி ஒரு இடத்த நம்ம என்ன பண்றோம்னா பெரிய களத்தை தூய்மையான பகுதியா மாத்திடும். அது பாஜக கிட்ட மட்டும்தான் அது. ஏன்னா பாஜக வந்து ஒரு கட்டமைப்புள்ள ஒரு கட்சி, தனித்துவமான ஒரு கட்சி, தேசிய நீரோட்டத்தில் இயங்கக்கூடிய ஒரு கட்சி. அதனால பாஜகவுக்கும் சொல்லிட்டு ஒரு பெரிய முகம் இருக்கு. அந்த முகத்தை நம்ம எல்லாமே மற்ற எல்லாமே சேர்ந்து பயணிக்கணும், எல்லாமே வரணும், முகத்தோட இணைந்து பணியாற்றும். மிக்க நன்றி ராஜ்குமார். பல்வேறு விஷயங்களை இன்னும் உங்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்வதற்கு இருந்தாலும் கூட நேரத்தை கருதி விடைபெறுகிறோம். தொடர்ந்து நமது சேனலுக்கு இந்த அரசியல் குறித்த பல்வேறு விஷயங்களை உங்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த நேர்காணலுக்கு நேரம் ஒதுக்குவதற்காக மிக்க நன்றி. ஜெயகன். நன்றி, வணக்கம்.